ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவோட பிரசங்கத்தில் இந்த மலை பிரசங்கம் ரொம்ப அற்புதமான பிரசங்கம். மகாத்மா காந்தி அவர்கள் இந்த பிரசங்கத்தை கோல்டன் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு தங்க கட்டளைகள், தங்க வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முதல் வசனம், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, தேவனை சார்ந்து தேவனை நேசிக்கிறவர்களாக, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்களாக, நாம் எப்பொழுதும் பெருமை இல்லாதவர்களாக, அகந்தை இல்லாதவர்களாக, வீம்பு வைராக்கியம் இல்லாதவர்களாக தாழ்மையாய் நடந்து கொள்வோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யத்தை நமக்குத்தான் தருவீர் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இங்கே பாருங்க, ஒரு 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க முடியாது போகிறாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பார்த்தனா பரிசேயன். அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்? ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறான். இந்த பரிசேயனும் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறான். பரிசேயன் ஜெபிக்கும் போது பெருமையாக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, வாரத்துக்கு 2 முறை நான் உபவாசம் பண்ணுகிறேன், தசமபாக காணிக்கை கொடுக்குறேன், கர்த்தருடைய கட்டளை முடியெல்லாம் நான் நடக்கிறேன், இந்த பாவியாகிய மனுஷனாகிய ஆயக்காரனை போல இல்லாததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட பெருமையின் ஜெபத்தை செய்தான். ஆனால் அந்த ஆயக்காரனோ தேவ சமூகத்துக்கு வந்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாக என்மேல் கிருபையாக இரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். வசனம் சொல்கிறது, இந்த பரிசேயன் அல்ல, இந்த பாவி ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி கர்த்தர் அவனை நீதிமானாக்கினார். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ளாய் தாழ்மை இருந்தது. தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? உனக்குள்ளாய் பெருமை இருக்கிறதா? படத்தை குறித்து பெருமை, வேலையை குறித்து பெருமை, ஜாதியை குறித்து பெருமை, அழகை குறித்து பெருமை, ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதுனால அதை நினச்சி உனக்குள்ள பெருமையாக இருக்கையா? மற்றவர்களை தாழ்வாக நினைக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளை தேவனை நீ என்ன செய்யணும்? முக்கியத்துவப்படுத்தி அவரை நேசித்து அன்பு செலுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனுக்கு முன்பாகவும் தாழ்மைப்படணும், மற்றவங்கட்டும் தாழ்மையாக பழகணும், தாழ்மையாக நீ இருக்கணும். அப்படி செஞ்சேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி அந்த ஆயக்காரனை நீதிமானாக மாற்றினது போல கர்த்தர் உன்னையும் நீதிமானாக மாற்றுவார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தன்னை தாழ்த்துறன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்வது. தாழ்மையாக இருப்போம், ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. காட் பிளஸ் யூ.